இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் டப் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இருக்கும். இது என்னென்னலாம் நமக்கு தெரியாது. இது ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. லைக் உள்ளே போய் பார்த்துட்டு அது என்னென்னு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இங்கே ட்ரோன் அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இவ்வளோ பேர் க்ரௌடு, இவ்வளோ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும்போது டவுட்டாக தான் இருக்குது. அதாவது வீடியோ கேமராவுக்கு 25 ரூபா. வீடியோ கேமராவுக்கு 25 ருபீஸ், என்ட்ரிக்கு வந்து 35 ரூபா. ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணிக்கலாம். பட் வீடியோ கேமரா வந்து டைரெக்டாக நம்ம பே பண்ண முடியும், லைக் கேஷில் தான். பட் இங்கே நிறைய வந்து ஆன்லைனில் இருந்தாலுமே ஒரு சைடில் கேஷும் தேவைப்படுது. அப்படி என்னதான் இருக்குது உள்ளே பார்ப்போம். Okay. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 சமாதி இருக்குது. யாரோடைய சமாதி? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபாரினர்ஸாகவே இருக்காங்க. அது ஏன் இவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும்ல. அப்படி பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் டப், அதாவது டெல்லியில் இருக்க ஒரு தாஜ்மஹால் மாதிரி இருக்க ஒரு பிளேஸ் தாங்க இது. இந்த பிளேஸில் அப்படி என்னதான் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் அதாவது 500 இயர்ஸ் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா 1970 60 அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த ஒரு அரசர் வந்து ஒரு நாட்டையே ஆழ்ந்திருக்காரு. அவரோட சமாதியை தான் இங்கே வந்து புதைச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஹுமாயூன் டப்புன்னு அவரோட பேரையே எடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். சென்டர் ஆஃப் த கார்டனில் தான் அவரை வந்து புதைச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப பெரிய பிளேஸு. இது வந்து யுனெஸ்கோவோட ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற ஒரு பிளேஸ் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அவருடைய அவருடைய ஃபேமிலி, அவருக்கு பின்ன வந்த ஃபேமிலிஸ் வந்து அவருடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ், இது எல்லாமே வந்து மன்னர்னால் அவங்களோட யாரெல்லாம் இருப்பா, அந்த எல்லாரோட மந்திரி இவங்களாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாரோடைய சமாதியுமே இந்த இடத்துல வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. சுமார் 150 பேர்கிட்ட புதைச்சி வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்து பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. இந்த ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா முகல் எம்பையர்ஸ்னால் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க விதமே பார்த்திங்கன்னா நம்ம தாஜ்மஹால் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. பட் இருந்தாலுமே நமக்கு வந்து இப்போ பர்சனலாக பிடிச்ச விஷயம் வந்து இவங்களோட ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர் மட்டும்தான். இதுவும் பார்த்திங்கன்னா ரெட் ஃபோர்ட் மாதிரியே ரெட் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் இது இன்னுமே இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. முகல்ஸ் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து வச்சுட்டு போயிருந்தாலுமே இது எல்லாமே வந்து இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இன்னும் நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது.
ஃபைனலி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல அவரோட மெயினான பிளேஸில் நம்ம இருக்கோம். இங்கே அவரோட பிளேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே லைக் டிட்டோ தாஜ்மஹால் மாதிரியே இருக்குது. செம்ம பெரிய ஸ்பேஸுங்க இது. டெல்லியில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது நான் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து டெல்லி வந்திருக்கேன், வந்து ஒரு சில இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆனால் இந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து யோசிக்கிறேன் ஏன் நான் இந்த இடத்த மிஸ் பண்ணேன்ட்டு. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே ஒரு வைப்பை கொடுக்குது. இது நல்ல ஒரு பிளேஸுங்க இது. वीडियो बनाते हो? यूट्यूब का नाम क्या है? फ्लाई विद विकी। फ्लाई विद विकी। वीडियो को लाइक करना भाई। हाँ चैनल को सब्सक्राइब भी। बाय बाय। बाय बाय। क्या नाम है? विघ्नेश। विघ्नेश। Your name? My name is Bablu. Bablu. Nice to meet you. Nice to meet you, man. Where are you from? Delhi? Yes. I'm from Chennai. Okay. Yeah. क्या तुम्हारा नाम? Aditya. My name is Aditya and I have subscribed to this channel. Please share the vlog at the YouTube. Sure. Thanks. Bye. ये भी आपको। ये तमिल मेरे करना। क्या बन रही है? அண்ட் ஃபைனலி தாஜ்மஹால் மாதிரியே ஒரு இருக்கிற ஒரு பிளேஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ள செம்மையாக இருக்குங்க சீரியஸாக. நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. லைக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது விளாகராக எடுத்து வீடியோலாம் எடுத்துக்கிறாங்க. நல்லாயிருக்கு. நம்ம ஊரில் தான் பண்ண மாட்றாங்க, இங்கேயாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, அது ரொம்ப பெரிய விஷயம். இதுதான் அவரோட சமாதி. அது இல்லாமல் இந்த ஒரு பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்குது. பசங்க நிறைய பேர் இருக்கிறதால சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பட் இந்த பிளேஸ் வேறு லெவலுங்க, இன்னும் போயிட்டே இருக்குது. இந்த பிளேஸ் வந்து சென்டர் ஆஃப் த பிளேஸில் அவரோட சமாதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒய்ஃபு, அவங்க பசங்க, அவங்க எல்லாரோடைய சமாதி எல்லாமே இந்த சைடில் தான் இருக்குது. பட் செம பிளேஸு. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு பிளேஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் தாஜ்மஹால் மாதிரி நல்ல ஒரு பிளேஸ் தான் இது.